இப்போ பாருங்கள், ஃபுல் லென்த் இருக்கு இல்லையா, இதில் 15 இன்ச் இந்த வெஸ்ட்டுக்காக நீங்கள் 1 இன்ச்சு தான் ஃப்ளீட் இருக்கணும், பாக்கி எல்லாம் உள்ளே தள்ளிடணும். 4 இன்ச்சுக்கு ஒரு அடையாளம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 15 இன்ச் ஒன் சைடு. இதை அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் அயன் பாக்ஸை வச்சு இப்படி அயன் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த அடுக்கெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும், இல்லைன்னா பஃப்னு புடச்சிட்டு இருக்கும். ஆனால் இது வந்து அயன் பண்ணனால கரெக்டாக இந்த ஃப்ளீட்லாம் அப்படியே ஸ்லிப் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் உங்களுக்கு அடுத்து ஸ்டிச்சிங் பண்ணி வியர் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு அயன் பண்ணதுக்கு அப்புறம்தான் நெக்ஸ்ட்டு லைனிங்கை இதில் அட்டாச் பண்ணணும். இது 2வது போர்ஷன். அதேமாதிரி இது ஒன் சைடு, இன்னொரு சைடு எடுக்கிறேன் இருங்க. இது இன்னொரு சைடு பாட்டு. அதாவது இப்போ முன் சைடு ஒரு பாட்டை ரெடி பண்ணணும், பின் சைடு நல்லா கேட்டுக்கங்க, முன் சைடு தனியாக பின் சைடு தனியாக நீங்கள் பாட் ரெடி பண்ணணும். அப்படி பண்ணினா தான் ஃப்ளீட்டு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கரெக்டாக ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி செஸ்ட்டை கட் பண்ணி மேலே இருக்க டாப்ஸ்க்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஹைட்டு 14 இன்ச்சு இருக்கும் டாப்புக்கு, ப்ளஸ் 1 இன்ச்சு இங்கே அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்காக ப்ளஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 14 + 1 15 ஆயிரும் லென்த்து மட்டும் இதோட ஹைட்டு. நெக்ஸ்ட்டு செஸ்ட்டுக்கு எவ்வளோ வருதுன்னா உங்களுக்கு வந்து 32 சைஸ்னால் 8 இன்ச் வரும். 8 இன்ச் 1.5 வச்சிங்கன்னு சொன்னால் 9 + 5 வரும். அப்போ வந்து 9.5 இன்ச்சு கரெக்டாக செஸ்ட்டுக்கு நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் 32 சைஸ்க்கு கரெக்டாக வரும். 8 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு கரெக்டாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா 32 சைஸ் உள்ளவங்களுக்கு கச்சிதமாக வரும். ஓகேவா? இது வந்து டாப்புக்கு முதல்ல லைனிங்கில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் அவங்க ஃபுல் ஹேண்ட் வேணும்னு இருந்தாங்க. ஃபுல் ஹேண்ட் வந்து 18 இன்ச்சு ஃபுல் ஹேண்ட் வருது அவங்களுக்கு. அப்போ ஃபுல் ஹேண்ட் வைக்கையில் 18 + 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணாலே போதும். அவங்களுக்கு வந்து 19 எடுத்தால் போதும். நீங்கள் அப்புறம் இங்கே வந்து 4 இன்ச் அவங்களுக்கு வருது. ஃபுல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 8 வந்துச்சுன்னா இங்கே 4 வைங்க, 1.5 இன்ச்சு தையலுக்கு வச்சிங்கனாலே போதும். அப்போ 4 + 1.5 எவ்வளோ வருது? 5.5 வச்சா போதும். அரை இன்ச்சு பிசுறு வெட்டுறதுக்காக 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள் எப்போவுமே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ 4 + 2 6 இன்ச்சு வைங்க. 6 இன்ச்சு வச்சு இங்கேருந்து இங்கே ஆம் ஹோலில் கரெக்டாக அப்படி கேர்வாக போட்டிங்கன்னா தான் அந்த கை அழகாக ஃபிட்டிங்காக சூப்பராக உட்காரும். இதை ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் மற்றது ஒரிஜினல் கிளாத்தில் வெட்டணும். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.